ஓஏபியை பொறுத்தளவுக்கு 7ஆம் மாசத்துல நின்று போச்சுன்னு சொன்னாங்க. அது காரணம் நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும். மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் போது இங்கேயும் மனு கொடுக்குறாங்க, அங்கேயும் மனு கொடுக்குறாங்க. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஒரே ஆளுக்கு 2 இடத்துக்கு வருது. அதையெல்லாம் சரி செய்வதற்காக நிறுத்தி வைத்து யார் யார் தகுதியானவர்களோ அவர்களுக்கு ஓஏபி மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்வதற்காக அதிலே கொஞ்சம் சுணக்கம் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் சொல்லியிருக்கார்கள், இப்போது இன்னொரு 50,000 பேருக்கு அதிகமாக நாங்க என்ன சொன்னோம்னா, ஏற்கனவே கலெக்டர்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சியில் நடக்கும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்கே ஓஏபி பெறுறவருக்கு அந்த வயதானவருக்கு உத்தரவு கொடுத்திருக்கார்கள். பணம் போய் சேராம இருக்குன்னு சொன்ன உடனே 50,000 பேருக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு இன்னைக்கு ஆணை வழங்கிட்டு இருக்கார்கள். அதுவே இனிமேல் அந்த பிறகு யார் யார் ஆர்டர் கையில் வைத்திருக்கார்களோ அவர்களுக்கெல்லாம் பணம் சேரக்கூடிய அந்த பணியை நிச்சயமாக செய்து கொடுப்போம். அதே போல சான்றிதழ் கொடுப்பது, எல்லா வகையான சான்றிதழ் இந்த 4 ஆண்டுகள்ல மொத்தம் 3,78,00,000 சான்றிதழ்களை கொடுத்துருக்கோம். எல்லா சான்றிதழ் பாத்தீங்கன்னா ஒரு 18 விதமான 27 விதமான சான்றிதழ் இருக்கு. ஒரு மனிதனுக்கும் தேவையான 27 விதமான சான்றிதழ் இருக்கிறது. அந்த சான்றிதழ் பார்ப்போம் சொன்னால் 3,78,00,000 பேருக்கு இன்றைக்கு நாங்கள் சான்றிதழ் வழங்கி இருக்கிறோம். முக்கியமாக 15 நாளைக்குள்ள கொடுக்கணும். கொடுக்காட்டா காரணம் சொல்லணும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, ரிஜெக்ஷன் போட்டு அனுப்பிடுறாங்க. அவங்க தூக்கிட்டாங்க, தாழ்வாசம் திருப்பி போய் நிக்கிறாங்க. எங்க போகக்கூடாது நம்ம நினைச்சு ஒரு காரியத்தை செய்யறோமோ அந்த காரியம் திருப்பி நடக்குது. அப்படி ரிஜெக்ட் போடக்கூடாது. ரிஜெக்ட் போடாம எந்த காரணம் இல்ல, அவங்கள விஓ கூப்பிட்டு விட்டு அந்த காரியங்களை முடித்து கொடுக்கணும்னு சொல்லி எளிதாக பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் சொல்லி, அதே போல மக்களோட ஒரு முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தின் மூலமாக 22,59,000 மனுக்கள் தீர்வு செய்யப்பட்டது. மக்களோட முதல்வர் திட்டம் 2023 ஆண்டு தொடங்கப்பட்டது. மொத்தம் 4,402 முகாம் நடத்தினது. அதுல 22,59,000 மனுக்கள் தீர்வு செய்யப்பட்டது. இப்ப இந்த வருஷத்துக்கு என்ன சொல்லிருக்கோம்னா, 24 மாவட்டங்கள்ல 184 தாலுகாக்கள்ல 1,270 மக்களுடன் முதல்வர் நான் திட்டம் நடத்தியாக வேண்டும், ஜனவரி 2025 முடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதையும் ஆணை வழங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்தையும் அதே மாதிரி செய்கிறார்கள். அதே போல உங்களை தேடி உங்கள் ஊரில் அது திட்டம் உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு மாதத்தின் 3வது புதன்கிழமை கலெக்டர் போடும். கலெக்டரோட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போடும். அவ போயிட்டு உடனே ஒரு 2 மணி நேரத்தில் வர முடியாது. காலையில 9 மணிக்கு போனா மறுநாள் காலையில நைட் அங்க தங்கணும், ஏதாவது வீட்டுல குடிச்சு தங்கணும். மறுநாள் காலையில 9 மணிக்கு தான் வரணும். இப்படி ஒரு திட்டத்தை போட்டு இன்றைக்கு கலெக்டரோட சேர்ந்து போய் இருந்து பாக்குறாங்க. அதிமுக ஆட்சியில அம்மா திட்டம் கொண்டு வந்தாங்க. நல்ல இடத்தோட தான் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எப்படி கொண்டு போதில் என்ன மிஸ்டேக்கா இருக்குன்னா, தாசில்தார் மட்டும் போக சொல்லிருக்காங்க. தாசில்தார் மட்டும் போய் எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்? தாசில்தார் மட்டும் முடிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறது, ஆர்டிஓ கலெக்டர் முடிக்க வேண்டிய பிரச்சனை இருக்கிறது. ஆகவே 4வது வட்டத்தில் அந்த அம்மா திட்டம் குறைஞ்சு போச்சு. ஆனால் அதையெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆர்டிஓ தாசில்தார் கலெக்டர் எல்லாம் சேர்ந்து போயிருந்து அந்த பணிகளை செய்யுங்கள் சொல்லி நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டதன் காரணமாக இன்னைக்கு அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு.